இப்போ வந்து விக்ரம் ஃபஸ்ட்டு சாண்ட்ரா அண்ட் கமருதீன் கிட்ட லைவ்ல பேசினாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு சுபி கிட்ட பேசுகிறாரு. சுபி சொல்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, பேசி தான் ஆகணுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் லிவிங் ஏரியாவில் இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு அட்ரஸ் பண்ணுவேன், அவள் கேட்டு தான் ஆகணும், கேட்காம நான் அவளை விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, கேட்காம அந்த அம்மா பாதியில் எந்திரிச்சு போட்டோம், நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, அவ்வளோ சீன்லாம் இல்லை, இவ என்ன பெரிய மகாராணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஆனாலும் சரி நான் உட்காத்தி வச்சு ஃபுல்லாக பேசுவேன், எல்லாத்தையும் இழுப்பேன், பழசு எல்லாத்தையும் இழுப்பேன், அவ்வளோத்தையும் இழுத்து அவங்க கிட்ட பேசுவேன், அது அவ்வளோத்தையும் அவள் பொறுமையாக உட்காந்து கேட்டே ஆகணும், எந்திரிச்சு போவேன்னு சொல்ல விடவே மாட்டேன், எந்திரிச்சு போட்டும் அப்போ மட்டும் பாரு என்ன பண்ணுறேன்னு, என்ன பண்ணுறா அன்றைக்கி அவள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிக்கும்போது சுபியும் அதை கேட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு சரி இவ்வளோ அவர் பேசினார், அதை அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணது ஓகே. வெளியே வரும்போது திவ்யா அங்கே அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. திவ்யாவை போகிற போக்கில் ட்ரிகர் பண்ணிட்டு போகிறாரு. திவ்யா, இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சு நம்ம 2 பேரும் பேசுவோன்னே, நான் லிவிங் ஏரியாவில் வச்சு எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே திவ்யா சொல்கிறாங்க, நாட் இன்ட்ரெஸ்டட் விக்ரம் அப்படின்னு. கேட்டு தான் ஆகணும் நீங்கள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் போட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இனிமேல் திவ்யா வாயிலேருந்து நிறைய வார்த்தை வரும், திவ்யா தான் எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னு இப்படி ட்ரிகர் பண்ணுறாரு. ட்ரிகர் பண்ணிவிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் என்னை கூப்பிட்டு வச்சு திட்டினாலும் பரவாயில்ல, நான் வந்து பேச மாட்டேன் இவர்கிட்ட, அப்படியெல்லாம் அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஸோ இப்போ விஜய் சேதுபதி சார் இதை பார்த்தா ஏற்கனவே அவர் வந்து திவ்யாவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு, இதையும் கேட்டார்னா இனி திவ்யாவுக்கு தான் நெகட்டிவாக முடியும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்து அந்த பொண்ணு எக்ஸிட் ஆகி வெளியே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லிட்ரலி விக்ரம் வந்து ரொம்ப வந்து மென்டல் ப்ரெஷர் அண்ட் டார்ச்சர் தான் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு திவ்யா பாதியில் எக்ஸிட் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.